இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு துணை செய்கின்றார், ஆகையால் நான் வெட்கப்படேன். ஏசையா 50ஆம் அதிகாரம் 7 எடுத்து வாச்சு பாருங்களா, அழகாக சொல்லப்பட்ட வார்த்தை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருக்கின்றார். நீங்கள் ஏன் வெட்கப்படணும்? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுக்காராம். இன்றைய நாள் 4ஆம் ஆண்டு திருமண நாளுங்க இன்னைக்கு என்னோடய வாழ்க்கையில். ஸோ எங்களுடைய வாழ்க்கை பயணம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லபடியாக கொண்டு போனதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் ஜெபிச்சுக்கோங்க. இன்றைக்கி திருமண நாளுங்க. ஸோ நல்லபடியாக போச்சு தான் சொல்லணும். எங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பாப்பா இருக்காங்க. ஸோ அந்த பாப்பாக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க, எங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஆசீர்வாதமும் அன்னை மரியா அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதமும் எப்பொழுதும் எங்கள் கூட மட்டும் இல்லை, தினம் ஒரு ஜபங்கள் கேட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அன்பான குடும்பங்களுக்குள்ளே நிச்சயமாக இருப்பாங்க நான் நம்புகிறேன். சரிங்களா? அதனால் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் ஜபத்தை கேட்டுட்ருக்கேன். அன்பான உறவுகள், வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, என்னடா இது அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்துடாதீங்க. நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் இதுதான். யார் என்ன சொன்னாலும் சரி, கலங்கவே கூடாது. பார்த்துக்கலாம்டா, வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் எப்படி சொல்கிற, ஒரு தம்பியோட அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. பிரதர், என் பையன் நைட்டில் தூங்குறதே இல்லை, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், தூங்க மாட்டான், ஏதோ பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது, என்னடா தம்பி நீ தூங்க மாட்டேற, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டதுக்கு, என்ன ப்ரோ பண்ணுறது, வாழ்க்கை நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியும், நான் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் தூங்கும் போது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால என்னவோ நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு பிரதர் அப்படின்னு சொன்னான். ஸோ வாழ்க்கையில் எதை பற்றி யோசிக்காத, நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி கடந்து போகுண்டா, நீ நல்லா தூங்கு, நீ நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னா சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு படுத்துட்டு அவள் தான், படுத்ததுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி எத்தனை பேரோட வாழ்க்கை தூக்கம் இல்லாமல் இருக்குல்ல, என்னாக போகுது ஏதாக போகுதுன்னு தெரியல. கடன் சுமையினால் ஐயோ இது மாதிரி கடன் வாங்கிட்டேன், இஎம்ஐ கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட்டு பில்லு, கேஸு, மல்லிகை சாமான் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கே. இப்படியே போச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்ந்துச்சு, ஆனால் நம்மளுடைய வருமானம் உயரவே இல்லை. எவ்வளோ தான் உழைச்சாலும் உனக்கு இதுதான் அங்கீகாரம், இதுதான் பிடி, இஷ்டம் இருந்தால் வேலை செய்யலாம், கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. தேவைக்கு பயன்படுத்துகிற நிறுவனம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தேவைப்படமாக யூஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு சேலரி வேணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, வெளியே பார்த்துக்கப்பா, எங்களால் இதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விலைவாசியை பார்த்தீங்கன்னா, அடட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாங்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கங்கள் இருக்கும். கவலைப்படாதீங்க, நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்றப் போகின்றார். நம்ம இன்றைக்கி பாவத்தினால் தள்ளப்பட்டிருக்கோம்ல, நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். இன்றைக்கி சொந்த வீடு இல்லையே, சொந்தமாக தொழில் தொடங்கலான்னு பார்த்தாலும் எந்த ஒரு சப்போர்ட்டும் எனக்கு இல்லையே, வாழ்க்கை துணையே இல்லையே, எனக்கு ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. சரியான வேலை இல்லை, படிக்கலான்னு பார்த்தா படிப்பும் ஏறல, அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். சரி வீட்டில் அலைன்ஸ் பார்க்கலான்னு பார்த்தா பொண்ணும் கிடைக்கல, என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கை வெறுத்து அட போடா அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்காங்களோ. அவங்களுக்காக முக்கியமாக நம்ம ஜெபிக்கலாம். நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்குங்க, சொந்தமாக நீங்கள் வீடு கட்டுவீங்க, திருமணம் வரன் கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் நிச்சயமாக வரும், கலங்காதீங்க. வரும்போது வரட்டும், வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. அதுதான் இன்றைய நாள். நம்பி தான் வாழ்க்கை பயணம் இருக்குமே தவிர அடுத்தவன் நம்பி இல்லை. ஆமாவா இல்லை? இது எப்போவுமே சொல்கிற விஷயந்தான். உங்களை முழுசாக நம்புங்க, கண்டிப்பாக வாழ்க்கையை ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என் பிள்ளையே, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்துருக்கின்றார். கேளுங்க. நம்ம ஏசப்பா கிட்ட கேட்குறது எதுக்குங்க வெக்கப்படணும், ஏன் கூச்ச போகணும்? நம்ம அப்பா கிட்ட கேட்போம், கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இன்றைய நாள் ஜெபம். ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, வெட்கத்தினால் உடைந்திருந்தாலும் உம்முடைய இரக்கத்தை நம்பி உம்மிடம் வந்திருக்கின்றோம் அப்பா. நீர் எங்களுடைய வெட்கத்தை உன் மீது ஏற்றுக்கொண்டு அதை சிலுவையில் சுமந்தீரே ராஜா. எங்களுடைய வேதனைகள், தோல்விகள், மறைந்திருக்கும் கண்ணீர் புரிந்து கொண்டீரே அப்பா. இன்றைக்கு துக்கத்தை, பயத்தை, கடந்த காலத்தை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்ற ஆண்டவரே, வெட்கத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்து கனத்தை எனக்கு உடுத்துவியும் ராஜா.
எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாகவும் பலவீனத்தை பலமாகவும் மாற்றும் அப்பா. எங்களுக்கு தகப்பனாகவும் அடைக்கலமாகவும் நித்திய நம்பிக்கையாகவும் இருந்தருள வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசுவே, நீர் எங்களோடு கூட இருப்பதினால் நாங்கள் வெட்கம் அடைய மாட்டோம் ராஜா. உண்மையே விசுவசித்து இந்த ஜபத்தை ஏறெடுக்கின்றனப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை கொடுங்க. கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. நீரே எங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நலமுடன் நடக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ.